ஹாய் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கி பெரியபாளையம் கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஃபேமிலியில் பாதி பேர் வரல, பாதி பேர் வந்திருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோட 4வது மாமாவுக்கு பெரியபாளையத்தில் ஒரு வேண்டுதல், அதோட மொட்டை போடணும். அதனால் ஸோ அங்கே கிளம்பி போயிட்டோம். கோயிலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டிலேருந்து கிளம்பிச்சில பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங் 8:30 போல் தான் கிளம்பிருந்தோம். அங்கே போனோடனே முதல் வழியாக பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சைட் பை சைடு இங்கே பொங்கல் வைக்க அத்தை தண்ணிலாம் எடுக்க வந்திருந்தாங்க. அதோட நானும் அத்தை கூட சேர்ந்து சும்மா வீட்டுக்காண்டி ஒரு சீனுக்கு தண்ணிலாம் எடுக்க நானும் வந்திருந்தேன். ஸோ தண்ணிலாம் பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் அங்கே பொங்கல் வைக்கிறதுக்கு இருந்தாங்க. உள்ளே என்னால் நிற்க முடியல, ஓவர் நெடியாக இருந்தது. அதோட நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்க பொங்கல் வச்சுட்ருக்கறனால நான், சித்தி, பெரிய அத்தை, அப்புறம் அத்தையோட ஃப்ரெண்ட் இவங்களாம் வந்து என்ன பண்ணலாம், ஸோ வளையல் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கே அத்தை சித்திலாம் எனக்கும் வளையல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதில் அப்படியே வாங்கிட்டு பொறுமையாக ஓகே எல்லோரும் ஃபைனலாக பொங்கல்லாம் வச்சு முடிச்சாச்சு. சின்ன மாமா மட்டும் வீட்டுக்கு கோயிலுக்கு பைக்கில் வர வேண்டியது இருந்துச்சு. மாமாவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஃபைனலாக கோயிலுக்கு சாமி கும்பிட உள்ள தரிசனம் பண்ண கிளம்பிட்டோம். ஸோ இந்த சீன்லாம் நடக்குமா அப்படின்னு வந்து நாங்கள் நிறைய நாள் வந்து கல்யாணம் முடிஞ்சு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நினச்சிட்டே இருந்திருக்கோம். ஏன்னா இந்த லவ் மேரேஜ் அப்படின்னால ஹஸ்பண்ட் வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட எந்த அளவுக்கு வெளியெல்லாம் வந்து மெம்பராக இருந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் ஆச்சுலாம் எங்கள் வீட்டுக்காரர் நல்லா நேராக பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி தரிசனம்லாம் ஃபுல்லாக முடிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வரவில்லை சாப்பிட்டோம். பட் அந்த கிளிப்பிங்லாம் எடுக்க மறந்துட்டாங்க. சாப்பாட்டுக்கு வெயிட்டிங்கில் உட்காந்துட்டு இருந்தோமா, அதில் தான் ஒரு கிளிப்பிங் எடுத்து சாப்பிடும்போது எடுக்கலை. அது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே நான் வரச்சில இந்த பேச்சம்பழத்தில் காயாக இருக்கும், அது வாங்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே ஹவுஸ்னர் பக்கத்தில் டக்காலாம் உட்காந்துருந்தாங்க. அதில் அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம். எப்பவுமே நான் வரச்சுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock ஆகிடுச்சு வீட்டுக்கு. ஆனால் ஈவினிங் தூங்கக்கூடாது, நீ ஃப்ரைடேவாக இருக்குன்னு நினச்சேன். பட் என்னால் டயர்ட் தாங்க முடியல. அதோட சரி கொஞ்ச நேரம் படுத்துடலான்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 போல் அப்பா வந்தாங்க. அம்மா நைட்டு சாப்பாடு என்ன ஆச்சு அப்படின்ட்டு. என்னதான் டயர்டாக இருந்தாலும் நைட் டின்னர் ரெடி பண்ணணும் இல்லையா, அதனால் சரி அப்பா வந்து இன்றைக்கி பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குமா அப்படின்னாங்க. அப்பா வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா அது என்ன டே என்ன கிழமலாம் ஆக்சுவலாக நான் ஃப்ரைடே செய்ய மாட்டேன். அப்பா கேட்டனால ஓகே பிரியாணி செஞ்சிடலாம். ஏன்னா எங்கள் அப்பா அவ்வளோ சீக்கிரம் வாய் திறந்து எனக்கு இதான் வேணும் அதெல்லாம் வேணும்லாம் எங்கள் அப்பா கேட்டதே கிடையாது. ஸோ ஓகே ஃபஸ்ட் டைம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி தான் ரெடி பண்ணிட்டுருந்தோம். எங்கள் வீட்டில் மொத்தம் 6 பேர், 6 பேருக்கு சேர்த்து தான் செய்ய போகிறேன். ஸோ அப்பா நானும் போய் கடையிலலாம் போய்ட்டு சிக்கன், அப்புறம் பிரியாணி அரிசி, அப்புறம் மளிகை சாமான் கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு, அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரியாணி அண்டா வந்து ஆக்சுவலாக அப்பா வீட்டில் இருந்துச்சு, அதனால் அது கொஞ்சம் அப்பா 2வது அப்பாவை போய் எடுத்துகிட்டு வர சொன்னேன். அதான் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தடப்படான்னு செம்ம சத்தம். பார்த்தா வெளியே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப நேரம் ஓகே நம்ம தண்ணி திறந்துட்டு அந்த சத்தம் கேட்குது போல் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, அதோட கடை கழுவிட்டு மழை பெய்யறத பார்க்க போயிட்டா தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மழை பெய்யறதை பார்க்க போனால் அப்போ தான் மழை ஜோராக பெய்ய ஸ்டார்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் நேரம் தான் பெஞ்சுது, ரொம்ப நேரம்லாம் மழை ரொம்ப நேரம் வரலை. அதில் மழை பெஞ்சிட்டு போனால் ஒரு 5 நிமிஷம் வெளியே நின்றுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வேலை ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. சரி ஓகே சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கோயிலில் இந்த கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பேன். இதான் என் ஃபேமிலி. ஸோ பாதி பேர் ஃபுல் ஃபேமிலி வீடியோ போடணும் அப்படின்னா ஒரு நாள் வீடியோ பார்த்தது, ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபேமிலி எனக்கு. ஸோ அதில் வந்து பாதி பேர் இன்றைக்கி ஏன்னா அவங்களுக்கு சில பேருக்கு வர முடியாத சூழ்நிலை, சில பேருக்கு வேலை ஒர்க் நிறையா இருந்தனால சில பேரால் வர முடியல. அதனால் ஓகேன்னு கொஞ்சம் பேர் மட்டும் தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆன கையோட சுட மலைக்கு அதுக்கு பிரியாணி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் இல்லையா. சாப்பிட்டுட்டே இருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி வந்து வீட்டுக்கார்ட்ட கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக அது வந்து காஞ்சி மிளகாக்கு போட்டு வைக்க தான் வாங்கினேன். அது வந்து வீட்டுக்கு வந்தோடனே பிளான் மாறிடுச்சு. நான் எனக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தேன்னா அந்த இடத்துல உடனே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடணும். பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக புளிக்கலாம் இருந்துச்சு, அதனால் இது வந்து காஞ்சி மிளகாக்கு வாங்கினேன். சரி 2 பேர் நல்லா காஞ்சி மிளகாக்கு இது போதும். இது வந்து புளிக்கா மாறிடுச்சு, ப்ரௌன் கலர் வந்து காஞ்சி மிளகாக மாற்றி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலில் வளையல் வாங்கி கொடுத்தாங்க, அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். இதில் ஒரு டஜன் வந்து சித்தி அப்புறம் பெரிய அத்தை அவங்க வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் வந்து எங்கள் ஆச்சி வாங்கி கொடுத்தாங்க. இந்த வளையல் கோயிலுக்கு போனாவே அது வளையல் வாங்குறது ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெரூன் கலரும் க்ரீன் கலர் இந்த டிசைன் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு, நல்லா லுக்காக சூப்பராக இருந்ததுனால எங்கள் வெளியில் நம்ம போனால் வந்தால் போட்டுக்கலாம், நல்லா கிராண்ட் ஒர்க்காக சூப்பராக இருந்தது. அந்த கட்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால அத்தை வந்து இதில் ஒரு டஜன் அதில் ஒரு டஜன் வாங்கி கொடுத்தாங்க. மொத்தம் 3 டஜன் அத்தை வளையல் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனல் டச்சாக ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு இன்றைக்கி ஒரு டேவை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.